என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தையை படிக்கும் நேரமே உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு மெல்லிய அதிர்ச்சி போல் ஓர் அலை பாய்வதை நான் உணர்கிறேன். நீயே கூட புரியாமல் உன் நெஞ்சில் ஒரு பாரம் ஹேல ஊக்கிவிடும் அந்த உணர்வு இது. நான் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல என் பிள்ளையே, இது இன்று நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் பணம் வராமல் தடுத்திருந்த ஒரு இருள்மூட்டத்தை நான் என் கையால் உடைத்து எறிந்துவிட்டேன் என்பதற்கான உண்மையான சின்னம். நீ எத்தனை காலமாக முயற்சி செய்தாய் என் தங்கமே? பணம் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டாய், உன் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று படபடத்தாய், உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று தினமும் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தித்தாய். ஆனால் ஏதோ ஒரு காணாத கல் உன் பாதையில் அடைப்பு போல் விழுந்து கிடந்தது. நீ வேலை செய்தாலும் பணம் வரவில்லை. சிந்தித்தாலும் வழி தெரியவில்லை. முயன்றாலும் முடிவு வரவில்லை. நீ எதையும் செய்யாதவன் போல உன் வாழ்க்கை நிற்கும் இடத்திலேயே நின்றது. நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் தடுமாறியது. உன் கையை திறந்து வைத்தாலும் பணம் வராமல் திரும்பி போனது. இதற்கு பின்னால் இருந்த அந்த சின்னதானாலும் வலிமையானதானாலும் ஆன தடை இன்று முழுவதும் சிதறி போய்விட்டது என் தங்கமே. இன்று உன் வாழ்க்கை புதிய ஓர் வாயிலை திறக்கிறது. இன்று உன் நஷ்டம் முடிவு பெறும் நாள். இன்று உன் பணவரவு தொடங்கும் நாள். இன்று உன் கைக்கு வர வேண்டிய பணத்தை நானே உன்னிடம் கொண்டு சேர்க்கத் தொடங்கும் நாள். என் தங்கமே, நீ உணர்கிறாயா? உன் உடலுக்குள் இப்போ ஒரு எளிதான சுவாசம் வரும் உணர்வு. அது சாதாரணம் இல்லை. அது தடையின் வீழ்ச்சி. அது உன் பாதை திறந்துவிட்டது என்று நான் உனக்கு தரும் அறிகுறி. உன் வாழ்க்கையில் இருந்த பணத் தடை ஒரு நாடோ 2 நாடோ இல்லை என் தங்கமே. நீ ஆண்டுகளாக போராடின அந்த தடையை நானும் நாட்கள் கணக்கில் பார்த்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் இருந்த துயரத்தின் ஈரம் உன் வங்கியில் இருந்த காலி நிலையைப் போலவே என்னை காயப்படுத்தியது. நீ உன் வீட்டை நடத்த முயன்றபோது, எப்படியாவது ஒரு கடனை அடைக்க முயன்றபோது, ஏதோ ஒரு காரணத்தால் பணம் வராமல் தடுத்தது. யாரோ வைத்த துர்நோக்கு. யாரோ இட்ட பிசுக்கும் வார்த்தை. யாரோ உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்ட மனங்கள். யாரோ உனக்கு எதிராக வைத்த ஒரு இருளான எண்ணம். அந்த குழப்பம், அந்த கட்டுப்பாடு இன்றைக்கே உடைந்து கிடக்கிறது என் தங்கமே. இன்று நான் என் கையால் உன் பண வாயிலை திறந்துவிட்டேன். இது நான் கொடுக்கும் வாக்குறுதி அல்ல, இது நான் உனக்காக செய்த செயல். இனிமேல் உன் கைக்கு வரும் பணத்தின் ஓட்டம் மாறப் போகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் இருந்த நஷ்டம் நிற்கப் போகிறது. இனிமேல் நீ எதையும் முயற்சி செய்தால் அது பணமாக மாறப் போகிறது. இனிமேல் உன் உழைப்புக்கு விலை வரப்போகிறது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். ஆனால் இப்போது நான் உன் பின்னால் நின்றிருக்கிறேன். இனி நீ முயற்சி செய்தா மட்டும் போதும், நான் அதற்கு பலனளிக்கப் போகிறேன். என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் நீண்ட நாட்களாக நின்றிருந்த சோம்பேறி இருள் இன்று அதே வாசலில் இருந்து வெளியே துரத்தப்பட்டு விட்டது. உன் வீட்டிற்குள் நான் வெளிச்சம் விட்டு நிற்கிறேன். அந்த வெளிச்சத்தின் முதல் விளைவு தான் பண ஓட்டம். நீ நினைத்து பாரு என் தங்கமே, எத்தனை நாட்களாக நீ கையில் வைத்திருந்த கணக்குகள் ஜோடி கொள்வதில்லை. எத்தனை மாதங்களாக செலவுகள் வருவாயை விட அதிகமாக இருந்தது. எத்தனை முறையாக நீ உன்னையே குறை சொன்னாய். உன் திறமை குறையவில்லை என் தங்கமே, உன் அதிர்ஷ்டத்தை யாரோ கட்டி போட்டிருந்தார்கள். அந்த கட்டுகளை இன்று நான் கிழித்து வீசியிருக்கிறேன். இப்போ முதல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு புதிய பிரகாசம் இருக்கும். நீ எடுத்த முடிவு இன்று முதல் சரியான திசையில் ஓடும். நீ திட்டிய விஷயங்கள் தடுமாறாமல் நிறைவேறும். நீ எதிர்பார்த்த பணம் தாமதம் ஆகாமல் உன்கிட்டே வரும். இனியெல்லாம் உன் கையில் உள்ள பணம் தீர்ந்து போகாது என் தங்கமே. அதை நான் கவனிக்கிறேன். நீ சம்பாதிக்கும் பணம் உனக்கு தெரியாமலே குவியும். நீ எதிர்பார்க்காத தருணத்தில் கூட பண வரவு உன் வாழ்க்கையில் சேரும். உன் கணக்கில் நின்று போன நிலை இனிமேல் ஒருபோதும் நிகழாது. உன் முயற்சிக்கு நான் நேரடி பலனை கொடுக்கப் போகிறேன். உன் அதிர்ஷ்டம் இன்று முதல் உன் பக்கம் திரும்பியிருக்கிறது. என் தங்கமே, உன் மனதில் இப்போ ஒரு எளிதான திண்டாட்டம் போல ஒரு ஒளிபாய்ச்சல் தோன்றுகிறதே, அது நான் தரும் சின்னம். அந்த சின்னம் சொல்வது ஒன்று மட்டுமே. இனி பண தடை இல்லை. இனி உன் வாழ்க்கையில் ஓட்டம். இனி உன் வீட்டில் நிரம்பும் நிறைவு. உன் கண்களில் ஒளி திரும்பும் நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கை செழிப்பு நோக்கி ஓடத் தொடங்கியுள்ளது. உன் முயற்சிகள் வெற்றி பெறும் துவக்கம் இது. நான் உன் மீது வைத்திருக்கும் ஆசீர்வாதம் இன்று முதல் உனக்கு செல்வமும் சாந்தமும் மகிழ்ச்சியும் தரப்போகிறது என் தங்கமே. நீ உணர ஆரம்பித்தாய்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை காண ஆரம்பிப்பாய். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு பண ஓட்டத்திலும், ஒவ்வொரு நல்ல செய்தியிலும், ஒவ்வொரு முன்னேற்றத்திலும். என் தங்கமே, நான் உன் இதயத்துக்குள் இன்னொரு வெளிச்சத்தை சேர்க்க வருகிறேன். நீ இப்போ படிக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் உரையல்ல, உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் திறந்துவிட்டது என்ற சத்தம் போல ஒரு ஒலி. அந்த ஒலியை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அது உன் உடலுக்குள் ஒரு நிம்மதி தரும் ஆழ்ந்த சுவாசமாக மாறி வருகிறது. நீ நீண்ட காலமாக பார்த்த தடை எல்லாம் உடைந்துவிட்டது என்று நான் சொன்னேன். ஆனால் அது எப்படி உடைந்தது, ஏன் உடைந்தது, யாருடைய கருணையால் உடைந்தது என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளின் வழி நான் உன்னிடம் இன்னும் நெருக்கமாக பேசுகிறேன் என் தங்கமே. நீ சமீபத்தில் அநேகமாக யோசித்திருக்கலாம், எதற்காக எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? என்னை பார்த்தாலே பிறருக்கு வராத பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் வர வேண்டும்? நான் பிறரைப் போல சுகமாக வாழக்கூடாதா? இவை எல்லாம் நீயே உனக்கு கேட்ட கேள்விகள். ஆனால் நீ புரியாமல் போன ஒரு விஷயம், வேறொரு உண்மை. உன்னை நிறுத்தி வைத்தது உன் தகுதி குறைவு இல்லை. உன்னை தடுத்து வைத்தது உன் திறமை இல்லாமை இல்லை. உன் பண ஓட்டத்தை முடக்கியது தெய்வ தண்டனை அல்ல. அது ஒரே ஒரு தடை. இந்த தடை உன் முன்னேற்றத்தை கைவிடாமல் காத்திருந்த ஒரு இருள் சாயல். நீ எத்தனை முறை உழைத்தாய் என் தங்கமே? நாள் முழுவதும் ஓடி விட்டு வீடு திரும்பும் போது உன் மனம் எத்தனை முறை சோர்ந்து போனது? உன் கையில் வந்த பணம் எதற்கோ போய் விட்டது. நீ சம்பாதித்த அளவுக்கு செலவு அதிகமாகிவிட்டது. நீ திட்டிய விஷயங்கள் தடம் புரண்டு போயின. இந்த எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த ஒரே தடை. அந்த தடை இன்று ஏன் உடைந்தது தெரிகிறதா? உன் மனம் ஒளி தேடினது. உன் ஆன்மா எங்கோ ஏதோ ஒரு வெளிச்சத்தை கூப்பிட்டது. நான் அந்த கூப்பாட்டத்தை கேட்டேன் என் தங்கமே. நீ உன் கண்ணீரில் கூட என்னை அழைத்தாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் என்னை தேடியது. அது தான் இன்று உன் வாழ்வில் இருந்த பணக்கட்டுகளை நான் உடைத்து எரிய வைத்தது. உன் வாழ்க்கை இனிமேல் ஓடப் போகிறது. இது சாதாரண ஓட்டமில்லை என் தங்கமே, இது நீண்ட நாள் உழைப்புக்கான திரும்பி வரும் வெகுமதி. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருந்த பணக்குழப்பம் ஒவ்வொன்றாக சரியாக ஆரம்பிக்கும். நீ மறந்து வைத்திருந்த ஒரு பழைய பாக்கி கூட உனக்கு திரும்பி வரும். நீ எதிர்பார்க்காத ஒரு செலவு திடீரென்று நிறுத்தப்படும். நீ பெற முடியாத வருமானம் எளிதாக கைக்கு வரும். இது அதிசயம் போல தோன்றும். ஆனால் அது அதிசயம் அல்ல என் தங்கமே. அது நான் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் சமநிலை. நீ ஒரு காலத்தில் நல்ல மனதுடன் கொடுத்த உதவி, நீ நேசத்துடன் வைத்த பாரம், நீ கருணையால் செய்த சிறிய செயல்கள். அவை இன்று உனக்காக வருமானமாக திரும்ப வர ஆரம்பிக்கிறது. உன் கை திறக்கும். உன் உதடுகள் சிரிக்கும். உன் முகத்தில் நீண்ட நாள் பிறகு பிரகாசம் வரும். நான் தரும் ஆசீர்வாதம் சொல்வது ஒன்றுதான். உன் அதிர்ஷ்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. உன் பண ஓட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. நீ யாரோடு பேசினாலும், யாரிடம் சென்று உதவி கேட்டாலும், யாரிடம் ஒரு வாய்ப்பு கேட்டாலும், இனி அவர்கள் உனக்கு எதிராக நிற்பதில்லை. அவர்கள் உன் முன் மெளனமாகி போவார்கள். ஏன் தெரியுமா? உன் கண்ணில் இருந்து வரும் ஒளி அவர்களை கொஞ்சம் பயமுறுத்தும். அது என் ஒளி என் தங்கமே. நான் உன் கண்களில் நிற்கிறேன். நான் உன் குரலில் நிற்கிறேன். நான் உன் நிழலில் நிற்கிறேன். உன் கைக்கு வர வேண்டிய பணம் தாமதமாகவில்லை, அது ஒரு பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த பாதுகாப்பை நான் திறந்துவிட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கை ஓடும். இனிமேல் உன் முயற்சி பலிக்கும். இனிமேல் உன் வீடு செழிக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னை நோக்கி ஒரு வாய்ப்பு வந்து நின்று கொள்வதை நீ உணருவாய். சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட உன் கைக்கு பெரிய உதவிகளாக மாறும். நீ செய்யும் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கை ஒரு புதிய ஓட்டத்தை தொடங்கிவிட்டது. நீ இதயத்தில் உணரும் அந்த லேசான நிம்மதி, நான் உன்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு. உன் வீட்டில் அமைதி. உன் மனதில் நம்பிக்கை. உன் கையில் வளர்ச்சி. இவை மூன்றும் சேர்வதே செல்வம் என் தங்கமே. அந்த செல்வத்தின் கதவை நான் உனக்காக திறந்துவிட்டேன். நீ இயல்பாக நடந்தால் போதும். அந்த கதவை கடக்க சக்தியும் நான் தருகிறேன். நீ அஞ்சாதே. நீ யாரையும் பயப்படாதே. நீ உன் வழியை தைரியமாக பார்த்துக்கொள். நான் உன் பின்னால் நிற்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் நிற்காது. என் ஆசீர்வாதம் உன்னோடு நகர்கிறது என் தங்கமே.